கர்நாடக மக்கள் எவ்வளோ பேர் வராங்களோ அதை விட தமிழ் மக்களும் அதே அளவு வருவாங்க. நைட் டைமில் பார்த்தீங்க அப்படின்னா யானைகள் நடமாட்டம் அதிகமாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த பட்டியலேருந்து வர்றதுக்கு எங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட 2.25 மணி நேரம் ஆச்சு. காட்டுக்குள்ளே ஜஸ்ட்டு ஒரு 600 மீட்டர் தாங்க இருக்கும். ஸோ நடந்து போனோம் அப்படின்னா இந்த சிவன் கோயிலில் மட்டும்தாங்க சிவனுக்காக மக்கள் பல வேண்டுதல் வச்சு அதை ஒவ்வொரு அமாவாசைக்கும் நிறைவேற்றிட்டு வர்றாங்க. வணக்கம் நண்பன் நண்பீஸ், மீண்டும் சிவனை தேடி தாங்க ஒரு பயணம் போக போகிறோம். ஆக்சுவலாக நம்ம இன்றைக்கி எங்கே போக போகிறோன்னு பார்த்தீங்க அப்படின்னா மாதேஸ்வரன் மலைக்கு தாங்க போக போகிறோம். இந்த கோவிலில் முன்னாடி என்ட்ரன்ஸில் என்னென்னலாம் இருக்குது, என்னென்ன சிறப்பு அம்சங்கள்லாம் இருக்குது, சிவனுக்கு என்னென்ன வழிபாடெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உள்ளார போய் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. ஓகே கைஸ், வாங்க நம்ம சிவனப்படம் போய் வணங்கிடலாம். ஸோ கைஸ், இந்த மாதேஸ்வரன் மலை பார்த்திங்க அப்படின்னா கர்நாடகா ஸ்டேட்டில் தாங்க இருக்குது. கர்நாடக மக்கள் எவ்வளோ பேர் வராங்களோ அதை விட தமிழ் மக்களும் அதே அளவு வருவாங்க. ஓகே கைஸ், இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு கூடாரத்துக்கு வந்துட்டோம். நாம் வந்ததுமே ஏகப்பட்ட கூட்டம் இருக்குது. எதனாலன்னு பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து அமாவாசைங்க. அமாவாசை அன்றைக்கி செம்ம கூட்டம் வரும். இது மாதிரி 4 இது இருக்குது. 4 இதுலேயும் மக்கள் எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு சொல்லிட்டு பாருங்கள். நைட் எல்லாமே இங்கே தான் ஸ்டே பண்ணியிருப்பாங்க. காலையில் எந்திரிச்சு முடிச்சு ஃப்ரெஷ் ஆகிட்டு டைரெக்டாக வந்து சாமியை பார்க்க போயிடுவாங்க. சிவன் எடுத்த அவதாரத்திலே பல அவதாரங்கள் இருக்குங்க. அப்படி மனிதனாக உருவெடுத்து தான் இந்த மாதேஸ்வரன். அதனாலேயே இந்த மலையை மாதேஸ்வரன் மலை என்று சொல்கிறாங்க. இந்த மாதேஸ்வரன் மலையோட உயரம் பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 3000 அடி உயரங்க. இதோட பரப்பளவு பார்த்திங்க அப்படின்னா 155 ஏக்கரால் ரொம்ப இயற்கை சூழலோட ரொம்ப அழகாக அமைஞ்சிருக்கு. மாதேஸ்வரன் மலை பார்த்திங்க அப்படின்னா 600 வருட பழமையான கோவிலுங்க. சிவனே பாவத்துக்கு பரிகாரம் செஞ்சதுனால இதை பாவ மன்னிப்பு தலன்னு சொல்கிறாங்க. அதனால தான் இங்கே வர மக்கள் எல்லாருமே சிவனுக்காக 4 பரிகாரங்கள் பண்ணிகிட்ருக்காங்க. அதில் முதல் பரிகாரம் என்னென்னா மூங்கில் தீப்பந்தங்களை எடுத்து இந்த கோயில் முழுவதும் சுற்றி வர்றாங்க. 2வது பரிகாரம் தாங்க ரொம்பவே கஷ்டமானது. இதே மாதிரி உருண்டுட்டே இந்த கோயில் முழுவதும் சுற்றி வர்றாங்க. 3வது பரிகாரம் என்னென்னா எந்த சிவன் கோயிலும் இல்லாத ஒரு பரிகாரம் இந்த சிவன் கோவிலில் தன் வேண்டுதல் நிறைவேறணும்னு மொட்டையடிக்கிறாங்க. 4வது பரிகாரம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா தன் சொந்த நிலத்தில் விளையிற தானியங்களை தேர் வரும்போது அதை காணிக்கையாக கொடுக்குறாங்க. இந்த மாதேஸ்வரன் மலையில் இன்னொரு முக்கியமான சிறப்பு அம்சங்கள் இருக்குங்க. இங்கே கோயிலுக்கான யானைகள் இருக்குது. நமக்கு வந்து லக்க இருந்தனால யானையை பக்கத்துலேயே பார்த்தாச்சுங்க. ஒவ்வொரு அமாவாசைக்குமே தேர் வரும்போது யானையை முன்னாடி விட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு தான் தேர் பின்னாடி வரும். ஒவ்வொரு அமாவாசைக்குமே அதை பண்ணிட்டு வராங்க. நீங்கள் அமாவாசைக்கு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக யானைகளை பக்கத்தில் இருந்தே பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் யானைக்கிட்ட ஆசீர்வாதம் நம்மளால் வாங்க முடியும். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா நந்தி சிலை தாங்க. உள்ளார எல்லாமே போய் சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு. கிட்டத்தட்ட 4.5 மணி நேரம் கழித்து தான் கைஸ் வந்தோம். இப்போ வந்து அடுத்ததாக நந்தி சாமி வழிபட்டுட்டு அடுத்ததாக நம்ம அன்னதானத்துக்கு போயிடுவோம். ஸோ கைஸ், இங்கேருந்து நந்தி சிலையை பார்க்கறனாலே ஏகப்பட்ட க்யூ நிற்கிது. இங்கேருந்து நந்தி சிலைக்கு கற்பூரம் ஊதுபத்தி எல்லாமே ஏற்றிட்டு கும்பிட்டுட்டு தான் அதுக்கப்புறம் அப்படியே மேலே போகிறாங்க. ஸோ கைஸ், அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா இப்போ அன்னதானத்துக்கு தாங்க போயிட்டுருக்கோம். நம்ம கண்ணு கட்டின தூரம் வரையும் கூட்டம் மட்டும்தான் இருக்குது. நேற்று பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரூட்டில் தாங்க போனோம். இது மாதிரி வளைஞ்சு ஒரு 4 ரூட்டில் போய் வளைஞ்சு தான் ஃபைனலாக போய் சாப்பிட்டோம். மதியான டைமில் வந்து என்ன போடுறாங்க அப்படின்னா தக்காளி சாப்பாடு தான் போட்டிருக்காங்க. அதான் இங்கே பாருங்கள் ஏகப்பட்ட பக்திமார்கள் உட்காந்து சாப்பிட்ருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரமாக அந்த கூண்டுக்குள்ளேயே வந்து இப்போ தான் ஃபைனலாக சாப்பிட்றதுக்கே உட்காந்துருக்கோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இங்கேயே ஒரு 1000கணக்கான பேர் மக்களுக்கு மேலே இருப்பாங்க. ஸோ அவ்வளோ பேர்த்துக்கும் நம்ம சாப்பாடு போடுறது சாதாரண விஷயம் கிடையாது. ஃபஸ்ட்டு வந்து ஒவ்வொரு ரேக்காக பொங்கல் தான் லைட்டாக வைக்கிறாங்க. இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா 2 வகையான ரூட் இருக்குது. ஒன்று வந்து நின்றுட்டு சாப்பிட்றது, இன்னொன்று வந்து உட்காந்துட்டு சாப்பிட்றது. உட்காந்துட்டு சாப்பிட்றது தான் அவ்வளோ கூட்டம் இருக்குது. ஸோ உங்களுக்கு இப்போ காமிக்கிறேன் எவ்வளோ கூட்டம் இருக்குன்னு நீங்களே பாருங்கள்.
ஸோ நாங்கள் மட்டும் படிக்கட்டு முன்னாடி என்ட்ரன்ஸ்லேயே வந்து உட்காந்துட்டோம். எப்படி இடம் கிடச்சிருச்சு. ஓஎஸ் ஃபைனலாக இங்கேருந்து செம்மையாக சாப்பிட்டு என்ஜாய் பண்ண போகிறோம். ஆக்சுவலாக இங்கே வந்து முக்கியமான விஷயம் என்னென்னா சாப்பாட்டை விட இங்கே ஒரு பாயாசம் கொடுப்பாங்களாம்மா. அந்த பாயாசம் வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை வந்து கண்டிப்பாக டேஸ்ட் பண்ணி ஆகணும். ஓகே, இப்போ வந்து ரைஸ் போட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ உங்களுக்கு காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு ஃபுட் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா பூசணிக்காய் வச்சுருக்காங்க. ஸோ நம்ம தட்டுக்கு ரைஸ் வந்துருச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா அதுக்கு பின்னாடியே சாம்பார் வந்துருச்சுங்க. ஃபஸ்ட் டைமாக இப்போ தான் இங்கே சாப்பிட்றேன். இது முன்னாடி நான் சாப்பிட்டதே கிடையாது. சின்ன வயசில் ஆக்சுவலாக சாப்பிட்ருக்கேன். ஃபஸ்ட் டைமாக இப்போ தான் வந்து இங்கே சாப்பிட்றேன். ஓகே கைஸ், சாப்பிட்டு முடிச்சுட்டு நான் மறுபடியும் வந்து வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். மக்களே, நம்ம வயிறு நிறைய ஃபுல்லாக சாப்பிட்டதுமே வெளியே வந்ததுமே இந்த பிள்ளையார் தாங்க இருப்பார். இந்த பிள்ளையார் சாமியை நம்ம வணங்கிட்டு இந்த கோயிலை ஃபுல்லாகவே நம்ம சுற்றி பார்க்க போகிறோம். நீங்கள் வந்து திங்ஸ் எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா இங்கே டோக்கன் மூலிமா கொடுப்பாங்க. ஸோ ஒரு இதுக்கு வந்து 30 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் ஃபோனும் வந்து இதில் வந்து சார்ஜ் போட்டுக்கலாம். ஷூவு பேகு எல்லாமே இதில் கொடுத்துட்டிங்க அப்படின்னா டோக்கன் தருவாங்க. அந்த டோக்கன் மட்டும் நீங்கள் ரிட்டர்ன் கொடுத்தீங்கன்னா உங்கள் பொருள் அப்படியே சேஃப்டியாக கொண்டாந்து கொடுத்துருவாங்க. ஸோ அதுக்காக தான் அந்த டோக்கன் தராங்க. ஸோ டோக்கனில் அந்த நம்பர் எழுதியிருக்கும். அந்த நம்பர் பிரகாரமே அந்த பேக்குள்ளேயே வச்சுருவாங்க. ஸோ பேக்கில் எடுத்து நமக்கு கரெக்டாக டெலிவரியும் பண்ணிடுவாங்க. அப்படியே கீழே வந்தீங்கன்னா இங்கே தாங்க சாமிக்கு தேவையான மார்க்கெட் எல்லாமே இருக்குது. ஸோ கேஸ் வாங்க மார்க்கெட் அப்படியே போய் பார்த்துருங்க. சாமி பூஜா சாமானை வாங்குறதுக்கு தனிப்பேர் செட்டே போட்டு வச்சுருக்காங்க. ஸோ இங்கே இருக்கிறது ஃபுல்லாமே அந்த சாமி சில பூ, கற்பூரம், ஊதுபத்தி அந்த மாதிரி ஐட்டங்கள் தான் நிறையா இருக்குது. மோஸ்ட்டாக இங்கே சிவனுக்கு வந்து வாழைப்பழமும் படைக்கிறாங்க. எதனால் அப்படின்னா மாதேஸ்வரன் வந்து பசுமாடு மேலே தான் இருப்பார். ஸோ அதுக்காக படைக்கிறதுக்காக அந்த வாழைப்பழத்தையும் இங்கே இருக்கிற எல்லா பக்தரும் வாங்கிட்டு போயிட்டுருக்காங்க. ஸோ கைஸ், இந்த மார்க்கெட்டை அப்படியே நீங்களும் கொஞ்சம் சுற்றி பாருங்கள். அடுத்ததாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம பிள்ளையார் சாமிகிட்ட தான் வந்திருக்கோம். பிள்ளையார் சாமி பக்கத்தில் இங்கே ஒரு சின்னதாக ஒரு சொனை இருக்குது. சொனைக்கு பக்கத்தில் இங்கே ஒரு குளம் இருக்குது. நிறைய பேர் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நைட்டில் வர்றீங்க அப்படின்னா மோஸ்ட்டாக வந்து இந்த குளத்தில் தான் குளிப்பாங்க. ஆனால் இந்த குளம் வந்து ரொம்ப மோசமாக தான் இருக்குது. இருந்தாலும் பக்தர்கள் அதெல்லாம் பொருட்படுத்தாமல் சொனைக்கு பக்கத்துலேயே வந்து குளிச்சுட்டு காலையில் எழுந்திரிச்சு போய் சாமி பார்த்துட்றாங்க. ஸோ இப்போ நம்ம இதுக்கு மேலே வந்து பார்த்திங்க அப்படின்னா வீடியோ எடுக்க வந்து அலௌடு இல்லை. இதோட நம்ம நிறுத்திப்போம். பிள்ளையார் சிலையை மட்டும் வணங்கிட்டு அதுக்கப்புறம் ரிட்டர்ன் வந்துடுவோம். சொனை எடுக்கிறதுக்கெலாம் இந்த இது அலௌடு இல்லை. ஸோ அந்த சொன்ன பார்த்தீங்கன்னா அங்கே தான் இருக்குது. ஸோ வீடியோலாம் இங்கேருந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ அதனால் நம்ம இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ அந்த குளம் பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமாக தான் இருக்குது. இருந்தாலும் பக்தர்கள்லாம் அதை பொருட்படுத்தாமல் குளிச்சுட்டு வந்துடுறாங்க. ஓகே கைஸ், அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா அந்த குளத்துக்கு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட இடம் இருக்குது. இங்கே ஹாட் வாட்டரில் குளிக்கிறதுக்கும் நார்மல் வாட்டரில் குளிக்கிறதுக்கும். ஸோ நம்ம பே பண்ணோம் அப்படின்னா இங்கே வந்து நம்ம குளிச்சிக்கலாம். ஸோ இது மாதிரி நிறைய இடங்கள் இருக்குது இந்த கோயிலை சுற்றி. ஸோ நம்ம தேவை அப்படின்னா உங்களுக்கு வந்து அமௌண்ட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதை கரெக்டாக தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லாக அது மட்டும்தான் இருக்கும். இங்கே ஒன்று இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது. இதுக்கு பக்கத்தில் வந்து நமக்கு ஸ்டே பண்ணுறதுக்கான லாட்ஜும் அவைலபிலிட்டியாக இருக்குது இந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லாகவே. இன்றைக்கி அமாவாசைன்றதுனால 1 மணி நேரத்துக்கு ஒரு டைம் சின்ன தேர் வந்துகிட்டே இருக்குங்க. அதில் சிவன் நமக்கு எப்படி காட்சி தருவார் அப்படின்னா பசுமாட்டு மேலேயும் குதிரை மேலேயும் புலி மேலேயும் அமர்ந்திருக்கிற மாதிரி இந்த தேரை அவ்வளோ அழகாக ரெடி பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் டெய்லி 7 மணிக்கு பெரிய தேர் வந்து நமக்கு இந்த கோயிலை சுற்றி வர மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க. அதுக்கு நம்ம 3000 ரூபா பணம் கட்டணும் அப்படின்னா இந்த தேருக்கு பக்கத்துலேயே போகிற மாதிரி ஏற்பாடு பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ கைஸ், அந்த மாதேஸ்வரன் சாமி பார்க்குறதுக்கு நம்ம இது மாதிரி காட்டுக்குள்ளே ஜஸ்ட்டு ஒரு 600 மீட்டர் தாங்க இருக்கும். ஸோ நடந்து போனோம் அப்படின்னா ஓரளவு நம்ம கிட்டத்தட்ட பார்க்க முடியும். ஏன்னா வந்து மேலே வந்து வேலைகள்பாடுகள் நிறைய போயிட்டுருக்கனால இப்போதைக்கு அதை லாக் பண்ணி தான் வச்சுருக்காங்க. கூடிய சீக்கிரமாகவே அதை ஓப்பன் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா நாம் இப்போ வீடியோ எடுத்ததுலேருந்து பார்த்திங்க அப்படின்னா ஆளுங்க வேலை செய்கிறது வந்து அதில் வந்து கிளியராக தெரியுது. ஸோ ஓகே கைஸ், நான் இப்போ உங்களுக்கு அந்த மாதேஸ்வரன் சாமியை காமிக்கிறேன். ஸோ நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள்.
இந்த கோயிலுக்கு பக்கத்தில் பார்த்திங்க அப்படின்னா கீழே ஒரு சிவன் கோயில் இருக்குது. ஆக்சுவலாக வந்து நைட் டைமில் பார்த்திங்க அப்படின்னா யானைகள் நடமாட்டம் அதிகமாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இங்கே ஒரு கீழே வந்து ஒரு சொனை இருக்காமா. ஸோ அந்த சொனையில் வந்து இப்போ சம்மர் டைம்னால சுத்தமாக தண்ணியே இல்லை. அதனால் அதை குடிக்கிறதுக்காக யானை வந்து ரெகுலராக வந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்பா என்ன வேலை வளர்த்துறான் போகிறேன். ஸோ கைஸ், அந்த மெயின் ரோட்லேருந்து அப்படியே கொஞ்சம் தூரம் இறங்கி வந்தனாலே ஒரு 50 படிக்கட்டு தாங்க இருக்கும். இங்கே ஒரு சிவலிங்கம் இருக்குது. இந்த சிவலிங்கத்தை மோஸ்ட்டாக வந்து நிறைய பேர் மறந்துடுறாங்க. போகும்போது வரும்போது ஆக்சுவலாக மறந்துடுறாங்க. நமக்கு ரோட்டில் வரும்போது பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைட்லேயே இருக்குது அந்த சிவலிங்கம். அங்கே மெயின் ரோட்டில் இருக்கிற சிவலிங்கத்தை வணங்கிட்டு கீழே இங்கே ஒரு சிவலிங்கம் இருக்குது. ஸோ அதை வணங்கிட்டு நம்ம மறுபடியும் டைரெக்டாக மேலே ஏற போகிறோம். ஓகே கைஸ், நம்ம வீடியோ வந்து இறுதிக்கு வந்தாச்சு. இந்த ட்ரிப்பில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து செலவு எவ்வளோ வச்சுருப்போம்னா ஜஸ்ட் 300 ரூபா மட்டும்தாங்க ஆச்சு. ஒரு ஆளுக்கு 150 ரூபா, 2 பேருக்கு சேர்த்து 300 ரூபா ஆச்சு. வரும்போது பெட்ரோலுக்கு வந்து 210 ரூபா போட்டோம். மீதி வந்து 90 ரூபா இங்கே வந்து சார்ஜை போகிறதுக்காகட்டும், டீ வாங்கி ஸ்நாக்ஸ் சாப்பிட்றதுக்கு மட்டும்தான் யூஸ் ஆச்சு. வேறு எந்த செலவுமே இல்லை. கிட்டத்தட்ட இங்கே வந்து 365 நாளுமே இலவச அன்னதானம் இருக்குங்க. ஸோ அதனால் உங்களுக்கு வந்து அதிகபட்சமாக செலவே ஆக போகிறதில்ல. இப்போ அங்கேருந்து வரதாவது பெட்ரோலுக்கும் இங்கே வந்து ஸ்நாக்ஸ் சாப்பிட்றதுக்கு மட்டும்தான் செலவாகும். மற்றபடி எந்த இதுக்குமே செலவில்லை. தங்கறதுக்கு எல்லாமே அங்கங்கே செட்டு போட்டு வச்சுருக்கனால நம்ம ஃப்ரீயாகவே ஸ்டே பண்ணிக்கலாம். இருக்கிற கிளைமேட்டை பொறுத்த வரையும் ரொம்பவே கூலிங்காக தான் இருக்குது. நீங்கள் சம்மர் டைம் ஆகட்டும் இல்லை வின்டர் டைம் ஆகட்டும் எப்போயுமே பீஸ்ஃபுல்லாக ஜாலியாக இந்த கோயிலுக்கு வரலாம். டைம் பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாக வந்து 3:30 ஆயிடுச்சு. இப்போ நம்மளோட வெயிலோட டிகிரி செல்சியஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 28 தான் காமிக்குது. ஸோ அப்போயே பார்த்துக்கோங்க, சம்மர் டைமில் 28 தான் காமிக்குது. ஸோ நம்ம கோயிலுக்குள்ளே போயிட்டோம் அப்படின்னா அந்தளவு சுத்தமாக வெயிலே தெரிலிங்க. அந்தளவு நம்ம கூலிங்காக தான் காற்றடிக்குது. ஸோ அதனால் ஜாலியாக பீஸ்ஃபுல்லாக நம்ம சிவனப்பனை தரிசனம் பண்ணிட்டு வரலாம். ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் கூட இந்த பெல்லைக்கான கிளிக் பண்ணிடுங்க. ஓகே கைஸ், அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை வந்து வேறு மாதிரி சந்திக்கிறேன். அதுவரை உங்களை வந்து விடைபெறுவது உங்கள் லேகே. பை பாய், டேக் கேர்.